மாலை வணக்கம் மக்களே. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT. இன்னைக்கு டைம் நம்பர் 16 டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ் PBG புனே ஜாகுவார்ஸ் ரெடியா இருக்காங்க. தமிழுக்கு வணக்கம், தமிழ்நாட்டுக்கு வணக்கம். பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7ல முடிசூடா மன்னர்கள் இவங்க தாங்க. அரசியலும் சொல்லலாம், ஏன்னா பேர்னி கோச்சுப்பாங்க. நான் இருக்கேன் மன்னர்கள் சொல்றியப்பான்ட்டு கலக்கிக்கிட்டு இருக்காங்க. 4 டைஸ் 4 வின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் புயல் அபினந்த் பிபி. எப்பா புகை போடுற தம்பி, கொஞ்சம் கம்மியா புகைய போடுப்பா அப்படின்னு தான் இப்போதைக்கு ஸ்நேகித்து வந்து தியா கிட்ட சொல்லிருக்கணும். அதான் சிரிக்கிறாங்க அவங்க. ஏன்னா மக்களே, ஒமாரே தெரியல எங்கிருந்து இருக்காரு வராருட்டு அம்புட்டு புகையை போட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு டீம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஆட்டம் ஆடி இருக்காங்க. தோல்விகள் அப்படின்றது கொஞ்சம் இருந்தாலும் நெருக்கி போய் அவங்களால வந்து ஆட முடிஞ்சிருக்கு. இது வந்து ஜூனியரோட இது கிடையாதுங்க, சீனியரோட டேபிள். யூ மும்பா டாப்ல இருக்காங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். நேத்தியோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் நேத்து ஒரே நாள் ஓஹோன்னு மேல ஏறி இருக்காங்க. ஓவர் நைட் ஒபாமா இவங்க தான் சார். இப்போ ஜெயின் ஸ்லேயர் அபினந்த் பிபி, இஜிப்சியன் ஜெயிண்ட், ஜென்டில் ஜெயிண்ட் ஒமார் அசார் உள்ள வர போறாங்க. இட்ஸ் ஒரு பேட்டில் ஆஃப் ஜெயின்ஸா இருக்க போகுது. ஆமாங்க, லமீன் யமால் வெர்சஸ் லியோனல் மெஸ்ஸி. முதல் புள்ளி ஒமாருக்கு போயிருக்கு. லைட்டா ஒரு புஷ் தான் வச்சார் அபினந்த் பிபி. அளவுக்கு பையன் டிராஃபியை ஜெயிக்கணுங்க. போற பாதை எப்படி வேணா போட்டோம், போய் சேர்றா கோயிலா இருக்கணும். ஒமார் அசாரால அந்த ஸ்பின் என்னன்றது ரீட் பண்ண முடியல. அதனால தான் தொடும்போது நேரா போய் பட்டர்ஃப்ளை டைம் அவுட். நம்ம வந்து ஒரு இன்னொரு முகம் பாக்குறோம், அபியோட இன்னொரு முகம் பாக்குறோம். அதுதான் அபி. தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நல்ல கேமா இருக்கு, தன்மை ஆயிருக்கு. ஆனால் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காரு, நம்ம வைக்கிறோம்னா அது கிளாரிட்டியோட 100% திருப்பியும். அடடா, கோல்டன் பாயிண்ட் வருமோன்னு யோசிச்சோ, வந்திருக்கு. டிசர்விங் ஆன ஒரு கோல்டன் பாயிண்டா இருக்கும். 10 ஆல் தான் மக்களே, இட்ஸ் கோல்டன் பாயிண்ட். ஜெயிக்க முடியல, அவசரப்பட்டு பலார் நடிச்சாரு. மூணாவது முறையும் ஒமாருக்கு அந்த கோல்டன் பாயிண்ட் மிஸ் ஆகுது. வெற்றி அபி பக்கம் போகுது. முதல் கேம் டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ் ஜெயிக்கிறாங்க. மூணாவது கோல்டன் பாயிண்ட் இழந்திருக்கிறாரு கௌதம். நீங்க வெள்ள அடிச்சிருக்காரு. ஆப்பிரிக்கன் கேம்ஸ்ல 7 பெஸ்ட் ஆஃப் யூசுப் லீட் பண்ணிருக்காரு. அப்புறம் தான் இவர் வந்து 4-3 ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு 3 கேம் பத்தாது அவர் சூடு பிடிக்க. அதனால அபி வந்து பூனேக்கு தான் இப்ப வெற்றி மிக அவசியம். ஆடேங்கப்பா, பிளேஸ் பண்ண முடியல. நீ அட்டாக் தானே பண்ணுவேன், கொடுத்தாதானே உனக்கு வாய்ப்பு. 5-1 பட்டர்ஃப்ளை டைம் அவுட் குமார் எடுக்கிறாரு. ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃபார் அபி. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்ல அபி கொஞ்சம் ரீக்ரூப் பண்ண கடிச்சிட்டு இருக்காரு. சீனியர் தான் இந்தியால பிரச்சனையா இருக்கு. ஜூனியர்ல டைட்டில் ஜெயிக்கிறது முக்கியம். அதாவது இப்ப நீங்க ஜூனியர் போட்டிகள்ல கலந்துக்காம சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே வருஷம் தான் இருக்கும். இந்த கேம் ஒமார் பக்கம் போகுது போலவே. கோவாவோட வெற்றி பயணம் தடைப்படும் சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா. அப்போ ஓகே, நான் வந்துருது பாருங்க. இந்த கேம் ஒமாருக்கு தான் போகுது. அதன் காரணமா அபினந்த் இந்த கேம்ல ஒரு கேம் இழக்கிறாரு. 1 ஆல் அப்படின்னு ஒமார் சர்வ். முதல் பாயிண்ட் இங்க அபினந்துக்கு வந்து சேருது. அதாவது நம்ம சாண்டோஸ் வந்து சொல்லிட்டே இருப்பாரு, ஃபைட் 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 ஃபைட்னு. பாயிண்ட் எடுப்பாரு அபி. இப்போ ஒரு டிஃபரெண்டா போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்லோவான அப்ரோச், கொஞ்சம் லைட்டா வெற்றி வந்தா கூட கஷ்டப்பட்டு வரணும். ஆமா, டிசர்விங் விக்டரியா இருக்கணும். வயது அதிகங்க குமாருக்கு. அதுதான் நெட்ல போட்டு தெரிக்கிறீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா உள்ள பிளேஸ் பண்ணிட்டா. இந்த முறை வெளில போயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவா வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டுக்கு வந்திருக்கோம். கௌதம், இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு டேக் அவே அபியோடைய ஸ்ட்ரெங்தான ஃபோர் ஹேண்ட் அவசியம். அனுபவம் பேசுது. விட மாட்டேன் அப்படின்றாரு, பிரஷர் போடுறாரு அபிக்கு. குமாருக்கு கூடாது எல்லாமே.
இப்போதைக்கு ஒரு புள்ளி தேவை இருக்கு ஒமாருக்கு அபிய ஜெயிக்கிறதுக்கு. ஆனா இப்ப தோற்க அடிச்சிருக்கு. ஒமாரோட வந்து அந்த வெற்றியை பதிவு செய்யறார் இந்த சமயத்துல. அபினந்த் பிபி இந்த சீசன்ல தன்னோட முதல் சிங்கிள்ஸ் தோல்வியை பதிவு செய்யறாரு. பாடம் கொடுக்குங்க, அவ்வளவுதான். வெற்றி ட்ரீட்டுக்கு மேல ட்ரீட். டேபிள் டென்னிஸ் ட்ரீட் உங்களுக்கு. பட்டர்ஃப்ளை யூடிடி சீசன் 7ல முதல்ல ஒரு அருமையான மேட்ச் ஆண்கள் பிரிவுல பாத்தீங்க. இப்ப பெண்கள் பிரிவுல ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வர்சஸ் புனே. மூணுமே வந்து இவங்களோட தவறுகள்னால பர்னிக்கு பாயிண்டா போய்கிட்டு இருக்கு. அவங்க பயன்படுத்தி அபி சிண்டர்லா இந்தியன்ஸ் 1-3. 2 வெற்றி 2 தோல்வி இருக்கு உங்களுக்கு. 4-5. பரவாயில்ல, ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியாச்சு. அதாவது என்னன்னா இன்னைக்கு பிரித்திகாவுக்கு வந்து லோடும் கம்மி தான். டபுள்ஸ்ல வந்து அவங்க எடுக்கல. சோ இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கேம் தான். அது ரெண்டாவது கேம் வந்திருக்காங்க. வழக்கமா 5வது கேம் வருவாங்க. எக்ஸாக்ட்லி. அப்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் நெட் அதையும் சேர்த்துக்கிறாங்க அங்க. 4-8. நான் மோஸ்ட்லி ஆங்கிள் தான். பிரித்திகா நம்ம பொண்ணு அப்படி நம்ம பாக்குறோம். அவங்க இருக்கிறது யூரோப்ல, அதனால நிறைய யூரோப் ஆடிட்டாங்க. ஆமா, அதனால அது வந்து அதுல கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் இருக்கு. ஆமா, நீங்க அடுத்தது வேற நாடு மாதிரி போக முடியாது இல்லையா? கூல் ஆஃப் பீரியட்லாம் இருக்கு. அதுக்குள்ள கரியர் முடிஞ்சிடும். சோ முதல் கேம் பர்னி ஜெயிச்சிருக்காங்க 11-6னு. பிரித்திகாக்கு நிறைய மேட்ச்ல வந்து டிசைடர் பார்த்தோம். அபி வெர்சஸ் ஒமார் அதே மாதிரி பார்க்கணும் இல்லையா? எனக்கு என்னன்னா ஜெயிச்சிட்டே இருக்கவங்க இல்லாம இன்னைக்கு அப்ப நீங்க ஸ்பெயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. டிஃபெண்டிங் சாம்பியன் ஜெயிக்க வேணாம். பாக்கலாங்க. நான் ட்ரேக்குக்கு சப்போர்ட் பண்றேன். 1-all. ரிலாக்ஸ்டா ஆடுறாங்க. நல்ல ரேலிங்க. பர்னியும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பந்தை திருப்பி நான் அனுப்புறேன்னு லாக் பண்ணிட்டே இருந்தாங்க. கிருத்திகாவும் விடாம கரெக்டா அடிக்கணும்னு பார்த்தாங்க. சூப்பரா இருந்ததுங்க. அவங்க தான் டயலாக்லாம் சொல்லியிருக்காங்க. அற்புதங்க. ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க, மைண்ட் ஸ்பேஸ்ல இருக்காங்க கிருத்திகான்றது தெரியுது. ஆடாடா அவ்வளவுதான். கோவா வெர்சஸ் கல்கட்டா நினைச்சு பாருங்க. ஐயோ, ஆடாடாடா டேபிள்ல இருந்து பின்னாடி புஷ் பண்றாங்க. எக்ஸாக்ட். மனைவியோட நேத்திக்கு வந்திருந்தாரு மேட்ச் பார்க்க. இது எதிர்பாராத வண்ணமா அந்த பந்து உள்ளே. 9-10. ஒரு படி மேல ஏறுறாங்க. அதேதான் தேர்ட் பால்ல முடிச்சிடணும் அப்படின்னு ஐடியா பண்ணாங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பர்னிக்கு ரொம்ப சுலபமாயிருச்சு. இதுல வந்து கொல்கட்டா ஆட போறாங்க. ஆமாங்க. Race to 8 points. ஆடாடா ஐடியா நல்லா தான் இருந்துச்சு. எட்ஜ்ல நான் பிளேஸ் பண்ண பாக்குறேன் அப்படின்னு. பாருங்க, அந்த பிளாக் வந்து சிம்பிளா அவங்க வச்சா மட்டும் போதும். புஷ் கூட கொடுக்கறது இல்ல. அவங்களுக்கு தெளிவா தெரியுது புஷ் பண்ணா பந்து வெளில போயிடும், நான் வைக்கிறேன் அப்படின்றாங்க. ரியலைஸ் பண்ணிருப்பாங்க என்னதான் நடக்குது இவரோட கேம்ல அப்படின்னு. ஏன்னா அவரோட அகிலீஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட். சோ 3-0 வினை நோக்கி போயிட்டு இருக்காங்க பர்னி அப்படின்னு தான் தோணுதுங்க. 7-4. அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய வருத்தத்தை தரும் பிருத்திவிகா. 6 மணிக்கு அன்னத்துல கை வைப்ப, யார் கன்னத்திலையும் கை வைக்க மாட்டேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க வெளியில போய் ஒரு பந்து எடுத்து உள்ள அடிச்சாலும் நீங்க வெளியில அடிக்கிறது என்னங்க நியாயம்? அதாவது எப்படிங்க அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியம் வந்துருச்சு. கோவா ஏங்க கவலைப்படணும்? அபி ஜெயிக்க முடியல, அபி நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க பர்னி. இன்னைக்கு பிரித்திகா பவார் வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா பந்தையும் வெளில அடிக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட தான் இருந்திருக்குது.
3-0. இன்னொரு ஸ்வீப். ஃபென்டாஸ்டிக் பண்ணுங்க. இப்போ டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ் யூமும்பா டிடியை ஓவர்டேக் பண்ணிருப்பாங்க டாப் ஆஃப் தி டேபிள்ல. 42 புள்ளிகளுக்கு போயிருப்பாங்க. ஆனா டாக்டிக்கலா இருந்தது இல்ல, ரொம்ப டாக்டிக். அதனால இப்ப நார்மலா அபிநந்த் ஆடுறதே வந்து ஸ்பெக்டாகுலரா இருக்கும். அபிநந்த் ஆடுறது இல்லையா ஸ்பெக்டாகுலரா? கரெக்ட். ஒரு பெரிய Space ஷாட் கூட கொடுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் ஒமாருடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்தி வந்து காம்பினேஷனையும் மாத்தி தியா உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. தியா நல்ல டபுள்ஸ் பிளேயர் இல்ல, ஏன்னா மனுஷாவோட அவங்க வேர்ல்ட் நம்பர் 6. அதே மாதிரி 5வது சிங்கிள்ஸ்லயும் தியாவும் சென்டர்லாம் ஆடுவாங்க. நல்லா இருக்கும், நல்ல நான் இன்ட்ரெஸ்டிங். வெயிட் ஃபார் தி லாஸ்ட் மேட்ச் ஆக்சுவலா சென்டர்லா வெர்சஸ் தியா. அப்புறம் தியா வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்போஷர் முன்னாடியே ஆடுறது பெட்டர் நினைக்கிறாங்களோ. சோ கொஞ்சம் ஃபேர் பிளே இருந்ததுன்னு நினைக்கிறேன். அனிர்பன் கோஷே குடுத்துட்டாரு நினைக்கிறேன். பட்டதுன்னு சொல்லிருக்காங்க. பட்டதுன்னு சொல்லி மின்னல ஒரு கிரேட் ப்ராஸ்பெக்ட்டா தெரியுறாங்க. ஆமா ஆமா சரத், உங்களுடைய ட்ரெயின்ட் ஐக்கு எப்படி இருக்கு, எப்படி தெரியுது அவங்க? சூப்பரா இருக்காங்க. வெரி நைஸ் டெக்னிக்ன்றாங்க. டேபிள் டென்னிஸ்னே இல்லை, இந்தியன் ஸ்போர்ட்ல பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த விதத்துல அந்த இது எல்லாத்தையும் கூட பிரேக் பண்ணி சிண்டலாவும் அப்பர் ஹேண்ட் தான் ஆரம்பத்துல இருந்து இருக்குது. ஆமா. ஓய்யோ, இந்த மாதிரி ஒரு ஷாட் நான் பார்த்ததே இல்ல. டிராப் கோல்டன் பாயிண்ட் வந்துட்டாங்க. நல்ல சர்வ் தியா. லெஃப்ட் ஹேண்டருக்கு அவங்க லெஃப்ட் ஹேண்டர். சரியான கம்பேக், சரியான கம்பேக். 11-5 சாரி 10-5ல இருந்து 11-10. சூப்பர்ங்க, தெரிச்சிட்டாங்க. பிபிஜி புனே ஜாகுவார் ஜெயிச்சாங்கன்னு பார்க்க போறீங்க. தியா பளிச்சுன்னு வச்சாங்க, திருப்பி அட்டாக் பண்ணாரு அல்வாரோ ரோப்லஸ். டேபிள் பேஸ் பெரிய விஷயம், அதுவும் இந்த சிச்சுவேஷன்ல. ஏன்னா அந்த கேம் தோத்துருந்தாங்க ஆல்ரெடி 0-3. ஷரத் வந்து இப்போ நீங்க இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் உங்கள்ட்ட நல்லா ஓபன் பண்ணி பேசுவாங்க. இப்போ குறி கேட்குற கேள்விக்கெல்லாம் கூட டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்லிடலாம். நீங்க வந்து நீங்க இருந்தீங்கன்னா லக்கி சாமா இருக்கு, நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு. ஓகே, ஃபென்டாஸ்டிக் ஷரத். அதான் 5-6ல நான் வீட்ல இருந்து வெளியே வந்துட்டேன். நான் டூர்ல தான் இருந்தேன். ஸோ எங்க அப்பாவே என்னோட மேட்ச் பார்க்கணும்னா நான் இந்தியாவில் எங்கேயா விளையாட தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த யூடிடி நம்மளுக்கு எல்லாருக்குமே கொடுக்குது. அம்மா ஆசைப்படுவாங்களா மேட்ச்ல வந்து பார்க்கணும்? மேட்ச்ல கரெக்ட் ஒரு அந்த லென்த் வந்து சூப்பரா இருந்தது. நெட்ட ஒட்டுன மாதிரியே அந்த சான்ஸே கொடுக்கல. எக்ஸாக்ட்லி, நானும் கௌதம் பேசிட்டு இருந்தோம். முன்னாடியே சொன்னேன் ஞாபகம் இல்ல. என்னோட லாஸ்ட் சொன்னா கூட என்னோட லாஸ்ட் மேட்ச்ல ஒரு ஃபேர்வெல் மேட்ச் எக்ஸிபிஷன் மேட்ச் ஆன ஞாபகம் இருக்கா? சென்னையில WTT ஸ்டார்ட் பண்ணதுல அந்த அந்த ஒரு பாயிண்ட்டும் வரும், அது யூடியூப்லயும் இருக்கும். நாங்க 2 பேரும் அவர் லாக் பண்றாரு, பின்னாடில இருந்து லாக் பண்ணி நாங்க 2 பேரும் சைடே சேஞ்ச் பண்ணிட்டோம். பர்சன் ஹி கேர்ஸ் அபௌட் அதர்ஸ். ஃபர்ஸ்ட் அபிநந்த பத்தி பேசித்தான் அவரோட கேம்க்கு வந்தாரு. ஆமா, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் வந்து அவரோட சூப்பர். இரண்டாவது கேம் ரொம்ப சுலபமா சிண்டர்லா தாஸும் அல்வாரோ ரோப்லஸும் ஜெயிச்சிட்டாங்க. சோ டிசைடருக்கு போறோம். ஹாஃப்ல இந்த ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ல இவங்க கொஞ்சம் லீட் எடுக்கணும். புனே ஜாகுவார்ஸ் வந்து லீட் எடுத்தே ஆகும். சீசன்ல ஆடுறாங்க ஒரு டபுள்ஸ்ல. புனே ஜாகுவார்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னா அது ஒரு சேஞ்ச். ஸ்னேஹத்தும் பிரித்திகா ஆடினாங்க. ஸ்னேஹத்துக்கு பதிலா இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வளர்ந்தாதான் எங்களுக்கும் ஆஸ் பிளேயர்ஸ் எங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்போ நல்ல இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்ல ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான், யூடிடி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். ஃபேண்டாஸ்டிக். நீங்க வந்து எங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல வந்து உங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் 6-2 ஓஹோ மறைச்சிட்டாரு. இல்ல நவர முடியல. இல்ல ஆல்சோ நிறைய இன்டர்நேஷனல் மெடல்ஸ் வின் பண்ணிருக்காரு. மெடிட்டரேனியன் கேம்ஸ் வின் பண்ணிருக்காரு. மரியாவோட ஒரு நல்ல காம்பினேஷன். மிஸ்டர் ஸ்ரீனிவாச ராவ் யப்பா போலீஸ்ல வச்சாங்க. என்ன மாதிரி ஷாட் ஃப்ரம் தியா சிக்லே. அம்மாவே கை தட்டறாங்க. வெரி குட். நிறைய ஃபேன் கோல்டன் பாயிண்ட்ல ஜெயிச்சாங்க புனே. அடுத்தது ஈஸியா ஜெயிச்சாங்க கோவா. சூப்பர் வின் பிபிஜி புனே ஜாகுவார்ஸ்க்கு. பிரில்லியன்ட் 2-1 ஜெயிச்சிருக்காங்க. நல்ல மேட்ச் டைட்டா போயிட்டு இருக்கு. டை ஸ்கோர் பாருங்க 5-4. டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ் 5 and PBG புனே ஜாகுவார்ஸ். பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT ல இப்போதைக்கு அல்வாரோ ரோப்லஸ் மற்றும் ஸ்னேஹித் மோதிரத்துக்காக இருக்காங்க. அவர் 3 வின் வச்சிருந்தாரு. போன மேட்ச் தான் தோத்தாரு.
அடடா கொஞ்சம் வருத்தம் இருக்கும்ல டபுள்ஸ்ல இருந்து நம்மள எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அது தெரியல. ஃபர்ஸ்ட் யார் சர்வ் ரிசீவ் பண்றது அப்படின்றத யோசிச்சு போவீங்க. ஆமா, ஏன்னா ஆமா. எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச்ல அந்த முதல் கேமும் மூணாவது கேமும் ஃபர்ஸ்ட்க்கு அதே காம்பினேஷன் அதுதான் ரிப்பீட் ஆச்சு. ரிசீவ் எடுப்போம். ஏன்னா ரிசீவ் எடுத்தா லாஸ்ட் சர்வீஸ் போட நம்மளுக்கு வரும். ஓகே. ஸோ அது சிங்கிள்ஸ்ல. ஸோ டபுள்ஸ்லயும் அந்த மாதிரி ரிசீவ் பண்ணிட்டு ரிசீவ் கேட்டுட்டு அவங்க யார் சர்வீஸ் போடுறாங்களோ. நேர் கேள்வி கூட வந்துச்சு டெல்லியில இருந்து தாங்க கேட்டிருந்தாங்க, ஏன் அபிநந்தோட சர்வ் வந்து ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டுக்குள்ள வந்துட்டோம். அதனால முக்கியமான கேள்விகள் கேட்டுருவோன்ட்டு. இந்த மேட்ச் நார்மலா அல்வாரோ இது நீங்க பேசிட்டு இருந்தது கேட்டேன் நானு. ஒமார் வந்து அந்த கடைசியில நான் வரேன்னு கேட்டது. அப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. 10 புள்ளிகளை தொட்றாப்ல. நான் ஆசைப்பட்டேங்க கோல்டன் பாயிண்ட் எல்லாம் கொண்டு வரணும். ஆமா நடுவுல அந்த மிக்ஸ் டபுள்ஸ்ல ஒன்னு போச்சு. ஆமா மிக்ஸ் டபுள்ஸ் 5 டவுன்ல இருந்து அல்வாரோ ஃபர்ஸ்ட் கேம் 10-2 ஈஸியா வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ ஸ்னேஹித் என்ன பண்ணுவார் இப்போ? திரும்ப வரணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும். கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியும். அவர் டேபிள் எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அல்வாரோ ரோப்லஸ். ஸோ பட் நீங்க எல்லா விதத்திலையும் ஆமா ஆமா. ஸோ அதுதான் கோவா சேலஞ்சர்ஸோட மெயின் ஸ்ட்ரென்த்தே வந்து அஃப்கோர்ஸ் அபிநந்த் சூப்பர். ஐயோ அவர் அந்த மாதிரி எடுத்து உள்ள வந்து இதோ நான் காமிக்க திரும்ப அதே மாதிரி தான் நான் நிறைய ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு. ஓ வாட் எ ஷாட். திருப்பியும் ஸ்னேஹித் கொஞ்சம் எல்லாம் அபிநந்த பார்த்து ஃபைனல் நடந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது. ஸோ நான் அதில் கொஞ்சம் ப்ரைஸஸும் கொடுத்தேன். காலையில இருந்து உங்களுக்கு வேலை இன்னைக்கு ஃபுல் டே இங்கே தான் இருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தேன் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் தொடர்ச்சியா ஒரு 6 வருஷம் வந்துட்டு இருந்துச்சு. நடுவுல ஒரு கேப் விட்டுருந்தீங்களே நீங்க. ரொம்ப பெரிய கேப்டேஷன் வந்து அப்படியே மரியாதையோட என்ன டீல் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம கதையை வந்து பாயிண்ட்டுக்கும் பெஞ்சை திரும்பி பார்த்து கத்தி ஓ சூப்பர் செம்மைங்க. இந்த ரெண்டாவது கேமை என் பேர்ல எழுதுங்கன்னு ஸ்னேஹித் சொல்லியிருக்காரு. அல்வாரோ ரோப்லஸுக்கு எதிராக இந்த மாதிரி எடுக்கிறது அவரோட அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய பூஸ்ட், டீமுக்கு மிகப்பெரிய பூஸ்ட். கையோட ஸ்கோர் 6-5 நிக்குது. ஒரு டீம் அப்படின்றதுல வந்து தைரியமா சொல்றாங்க. நான் முதல் பாயிண்ட் இப்போதைக்கு அல்வாரோ ரோப்லஸுக்கு போயிருக்கு. என்ன ஆச்சுன்னா என்னோட ஆல்மோஸ்ட் என்னோட ஒரு லோ ஒரு டவுன்ஃபால் மாதிரி ஒரு லோ. அது எப்படி அதை நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? மென்டலா ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஸோ அந்த டைம்ல தான் ஒரு கோச்சோட அருமை புரிஞ்சுது. ஓகே அப்போதான் வந்து ஒரு கோச்சோட எபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அடாப்டபிலிட்டி. அந்த சிச்சுவேஷனுக்கு நம்மளால எப்படி அடாப்ட் பண்ணி அந்த இடத்துல எப்படி டெலிவர் பண்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப 6 வின் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்டே. அந்த 3 வின் பண்ணும்போது தென் ஷாட் எடுத்ததுக்கே பாராட்டணும். அந்த ஷாட் கூட ஸ்டேபிளே ஊந்து. எனக்கு இன்னும் ஸ்டேஜ் திரும்ப வருவார்னு தோணுது. வருவாரு அவ்வளவு ஈஸி ஒரு கிடையாது. கேம் தான், ஒரு பாயிண்ட் தான் அவ்வளவு. ஸ்னேஹித்தோட ரியாக்ஷன்லயே தெரியுது இன்னைக்கு நிறைய பாக்குறோம் அப்படின்ற ஒரு இது. சரியான செட்டப். அப்படியே நெட் பக்கத்துல ஆடி திரும்பி ஒரு கோல்டன் பாயிண்ட். மீண்டும் ஒரு கோல்டன் முடிச்சிருவோம். ஸ்னேஹித் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். சரியான ஷாட், சரியான 7 அட்டாக், சூப்பர் பிரஷர், 6 ஆல் டை ஸ்கோர். எவ்வளவு ஒரு கிளட்ச் மோமெண்ட் இது. அங்கதான் சொன்னமே அடுத்த 2 அவருதான். முதல் கேம் மட்டும் சாமி கூட்டுருவாரு, அப்புறம் 2 கஷ்டப்பட்டு தலைகீழ தண்ணி. அண்ட் மக்களே அடுத்ததா சிட்லா தாஸ் அண்ட் தியா சிட்லே உள்ள இறங்குறாங்க. மற்றும் சோஃபியா பால்கனோவா ஜெயிக்க முடியல. சோஃபியாவோட என்னங்க கோல்டன் பாயிண்ட், 2 கோல்டன் பாயிண்ட் பிரில்லியண்டா ஆனாங்க. அதனால தான் வருத்தம். ஃபர்ஸ்ட் எவர் மீட்டிங் பிட்வீன் தி டூ. அது ஜெயிக்க வேண்டியது. பதிச்சுன்னு வச்சாங்க சிண்ட்ரலா தாஸ். ஓகே, ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டேபிள் டென்னிஸ். 23 வயசு தியா, வெஸ்ட் பெங்கால் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஓ நான் தியா சிட்லே வச்சிட்டேன். கரெக்ட். பட்டர்ஃப்ளை டைம் அவுட். பாருங்க 5 புள்ளிகள். பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டுக்குள்ள ஜம்முன்னு வராங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஷரத் கிட்ட கூட சொல்லிட்டேன். கவுண்டர் அட்டாக் நீ அடிக்கிறியா நான் விளையாடணும்னு காமிச்சிருக்காரு ஸ்னேஹித். உங்க அப்பா ராமு சொல்லிக்கிட்டே இருக்காரு, எப்பா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாதடா தம்பி. 7-5. அந்த மாதிரி ஒரு
கண்டிப்பா ஒரு சப்போர்ட் வேணுங்க வீட்ல. ரிசல்ட்டே வரலன்னு பேச ஆரம்பிச்சிடலாம். ஸ்போர்ட் தெரியாத பேரண்ட்ஸ். 10-7. இங்க 3 கேம் பாயிண்ட் சிண்ட்ரலா தாஸ்க்கு. அவங்க அடிக்கிறாங்க இந்த கேம். சிண்ட்ரலா ரன் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓ லீவ் விட்டார் ஸ்கூல்ஸ்க்குலாம். வா முதலமைச்சர் சதீஷன் சார் ஆடாடே வந்தாச்சு முதல் கேம். சிண்ட்ரலா தாஸ் எடுத்திருக்காங்க 11-7. கோவா போயிருக்கு எனக்கு. Low one. அதுவும் மிக்ஸ்ட் ஸ்பிரிட்டட்ங்க. ஃபேண்டாஸ்டிக் ஆட்டிட்யூட். எப்போதும் ஒரே மாதிரி ஆடணும், அட்டாக் பண்ணிட்டே இருக்கணும், 1 all. எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அதாவது யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட்டே அப்படிதான் வருது. people love it. ஆமா 3 ஆடாடாடாடா all. 3 all பிளேஸ் 2028 ஒலிம்பிக்ஸ் 32 ஒலிம்பிக்ஸ்க்குலாம் வேணும்னா இந்த மாதிரி பிளேஸ் தான் பயன்படுத்தணும். டிடிஆருக்கு போறாங்கோ. TTR challenge. எக்ஸாக்ட்லி. இந்த பால் ஃளைட்ல கீழ இறங்கும் போது எங்க இருக்குன்னே தெரியலையே. Successful. அதாவது Remaining challenges for Dempo Goa challenges for 3 butterfly timeout. 7-6. இந்த முறை லைட்டா மிஸ். இந்த டை டிசைன்ல தான் முடிவாகணும். 7-8. ஆனா தியா வந்து அதுக்கப்புறம் பர்னி அவங்களுடைய டாப் கிளாஸ் காமிச்சாங்க. 10-7. நல்ல முயற்சி தான். எட்ஜ்ல பிளேஸ் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க புனே, எஸ்பெஷலி ஸ்னேகித். 11-7. முடிச்சுங்க. ரெண்டாவது கேம் தியா சிட்ல எடுத்தாச்சு. PPG Pune. 7-11 அப்படின்னு சொல்லி சிண்ட்ரலா இந்த இடத்துல 1 low. ஏன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு கேம் விடும் Low 3. தொடர்ச்சியா பாருங்க அந்த பிரஷர் தான் மேல ஏறிக்கிட்டு இருக்கு. லவ் 3 குறியீடு இருந்தா அவங்க தான் சர்வ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓ 3-1. தரமான பாயிண்ட் தியாக்கு. இது கம்பேக் ஜெயிச்சு கொடுப்பாங்கங்கறப்போ அசத்தா அவங்க. ஆஹா 3-4. சவுண்ட் ஒன்னு வருமே. 5-4. இந்த முறை பாயிண்ட் அப்புறம் தான் சவுண்ட் வருது. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்ல சிண்ட்ரலா தாஸ் 5 பாருங்க. 7-5. கோவால இருக்கிறதுக்கு யாருக்காவது எப்படியோ எடுத்தாங்க. கொஞ்சம் கிராம்ப் ஆயிடுச்சு, எடுக்க முடியலங்க. யார் இந்த டையை ஜெயிக்கிறாங்கிறது முக்கியமாயிடுச்சு. கோல்டன் பாயிண்ட்க்கு போறோம். வா லீட் இப்ப எடுக்கிறது சிண்ட்ரலா தாஸ். அவசரம் அடிச்சு முடிக்கணும். சிண்ட்ரலா அவசரப்பட்டாங்கன்னா சிம்பிள் தான் காமிச்சாங்க. ஆஹா முடிச்சுங்க. சிண்ட்ரலா தாஸுக்கு வெற்றி வந்து சேர்ந்திருக்கு. டைய ஜெயிக்க வச்சிருக்காங்க, மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. கோவா மீண்டும் வெற்றி. எக்ஸாக்ட்லி கேம் மேட்ச் டைய ஜெயிச்சிருக்காங்க. தொடர் வெற்றி, 5வது டைலையும் வெற்றிங்க. கோவா தான் ஒன்லி அன்பிட்டன் டீம், the invincible of butterfly UTT season 7 or Dempo Goa challenges. What a win, what a win. Take a bow, Cinderella, பின்னிட்டீங்க.